ஒரு படம் பார்த்து இப்படி அழுததில்ல. இந்த படத்துடைய கதை என்னன்னா 1983 ஸ்காட்லாண்டில் ஜான் டேவிட்சனுங்கிற 12 வயசு பையன்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. நல்லா இருக்கிற பையன் டொரெட் சிண்ட்ரோம்னால பாதிக்கப்படுறான். இதனால பல சிக்கல்களை இவன் சந்திக்கிறான். இந்த சிக்கல்களில் இருந்தெல்லாம் எப்படி இவன் மீண்டு வந்தாங்கிறது தான் இந்த படத்துடைய நீதி கதை. இந்த படம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஓப்பனிங் சீன்லேயே குபீர்னு சிரிப்பு வந்துடுச்சு. ஏன்னா எலிசபெத் ராணியவே திட்டிடுவான். இதுதான் இவங்களுடைய பிரச்சனையே. டொரெட் சிண்ட்ரோம்ங்கிறது அவங்களால சில வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது, பச்சை பச்சையாக திட்டிடுவாங்க. இப்படி இருக்கிற ஜான் டேவிட்சன் இந்த நோயை பற்றி யாருக்குமே தெரியாத ஒரு காலகட்டத்தில் வளர்றாரு. ஒரு எக்ஸ்ட்ரீம் ஐசோலேஷனை சந்திக்கிறாரு. பல பேர் இவரை தாக்குறாங்க. இப்படி இருக்கும்போது ஃபைண்டிங் பர்பஸ் டாமி டார்டர்ங்கிற ஒரு ஆளை சந்திக்கிறாரு. அவரை சந்திச்சதுக்கு அப்புறம் இவரோட லைஃப்ல சில மாற்றங்கள்லாம் வருது. இந்த டாமி இவருக்கு வேலையெல்லாம் போட்டு கொடுக்குறாரு. ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர். அதே மாதிரி ஃப்ரெண்டோட அம்மாவா டார்த்தின்னு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களோட கேரக்டருமே ஒரு சூப்பரான கேரக்டர். அவங்க தான் நிறைய விஷயங்கள் இந்த ஜானை மாத்துறதுக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பார். அதெல்லாம் எடுக்காத, கம்மி பண்ணிக்கங்கிற மாதிரிலாம் அது அப்படியே போகும். அது அந்த கேரக்டர்லாம் ஒரு சூப்பரான கேரக்டர். இது ஒரு சோக படம்லாம் கிடையாது, ரொம்ப ஜாலியான ஒரு படம். இந்த படத்துல வரக்கூடிய பேக்ரவுண்ட் மியூசிக்கு, கேமரா மூமெண்ட்டு, இது எல்லாமே அந்த கேரக்டரோட உலகத்தை நம்ம புரிஞ்சுக்க நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அவருடைய மூமெண்ட், சடனா பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக நிறைய எமோஷன் சீன்ஸ் இருக்கு. நம்மளுக்கு அங்கே எமோஷன்ஸ் இல்லை, நம்ம அழுகிற படம் பார்க்குற நம்ம அழுகிற மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த படமே போகுது. நிறைய இடங்கள்ல கண் கலங்கிட்டேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. சில சீன்லாம் ட்ரக்கை கொண்டுட்டு வர சீன்லாம், ஏன்டா டே இது போய் இப்படி பண்றியாடா, உன் வாயே சும்மா இருக்காது, இதுல வேற இப்படியாங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஜட்ஜியே கண்டுன்னு சொல்லுவான். இந்த மாதிரி ஏகப்பட்ட டயலாக் படத்துல இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல பண்ற ரவுஸு, இந்த மாதிரி இவங்களால எக்ஸ்ட்ரீமா போயிட்டு, அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாது இவங்களால வார்த்தையில. இவரோட இதுலேயே ஒரு பண்ண செஞ்சுப்பாரு. அது சூப்பராக இருக்கும். அந்த சீனில் ஒரு ஓவர்வெல்மிங்காக இருக்குது. கிரெடிட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினலாக இருந்தவருடைய அந்த வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க. அவர் இப்பவுமே இருக்காரு. இந்த படத்துடைய இப்போ இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா, இப்படி ஒருத்தர் இருந்திருக்காருங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நம்மலாம் என்ன புடுங்கிட்டு இருக்கோம்னு தோணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் கிரெடிட்ல அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அதில் அவர் சொல்லுவான், திருடன் கிரிமினல்லாம் வாழும்போது இந்த உலகத்தில் ஏன் நாங்கள்லாம் இருக்கக்கூடாது, பயங்கரமாக இருந்துச்சு. இந்த படம் பியூர்லி ஹியூமனா ரொம்ப டச்சிங்கா இருக்கு. ஒரு 2 மணி நேரம் பக்கம் ஓடுது. கண்டிப்பா பாருங்க, பார்க்க வேண்டிய ஒரு படம். பை.